أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما ரப்பனா ஜித்னா இல்மா ரப்பனா ஜித்னா இல்மா. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக பரப்பக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத் என்றும், அந்த ஒவ்வொரு பித்அத்தும் நாளை நம்மை வழிகெடுக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த எச்சரிக்கையை நாம ரொம்ப ஆழமா சிந்திச்சு அதன்படியே செயல்படணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தீன், இந்த மார்க்கம் என்பது முழுமையானது. இதுல நாம நம்முடைய சொந்த விருப்பத்திற்கோ அல்லது பாரம்பரிய வழக்கத்திற்கோ ஏத்த மாதிரி புதுமையில புகுத்த நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன அமலும் அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படணும்னா அது கண்டிப்பா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த சுன்னத்தான முறைப்படி மட்டும்தான் இருக்கணும். நமக்கு அது எவ்வளவுதான் நன்மையான காரியம் போல தெரிஞ்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராத ஒரு விஷயத்த நம்ம மார்க்கத்தின் பெயரால செய்யும் பொழுது அது பித்அத் என்ற வழிகேடாகத்தான் முடியும். அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டையும் நபியவர்களின் சுன்னத்தோடு ஒப்பிட்டு பார்த்து எல்லா விதமான புதுமைகளையும் முழுமையாக தவிர்த்து வாழணும். அந்த எச்சரிக்கைய மனசுல நிறுத்தி மிக எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, எனது அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால இன்னைக்கு நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய 8வது பிறையில இருக்கும். அந்த 10வது நாள் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும். நாளைக்கு உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த உன்னதமான பாக்கியமிக்க அரஃபா நாள் வரப்போகுது. அந்த நாளோட சிறப்பை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா சகோதரிகளே, அரஃபா நாளை தாண்டி, பெருநாளையும் தாண்டி துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஆகிய இந்த 3 நாட்கள் வரப்போகுது. இந்த நாட்களை பத்தி நம்ம எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கோம்? இந்த 3 நாட்களுக்கு பெயர் என்னன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நாட்களை தான் ஐயாமுத் தஷ்ரீக் நாட்கள் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு துல்ஹஜ் மாசத்துல வர எல்லா நாளும் நோன்பு வைக்கிறதான சிறப்பு அப்படின்ட்டு தோணும். ஆனா அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய விருந்தினர்களா நாம இருக்கக்கூடிய இந்த பிறை 11, 12, 13 ஆகிய இந்த நாட்கள்ல நோன்பு நோற்பத அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தடை செஞ்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நோன்பு நோக்கிறது ஒரு பெரிய இபாதத்துன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த 3 நாட்கள் மட்டும் நீங்க நோன்பு வைக்க வேண்டாம், இந்த நாட்களை நீங்க உண்டு மகிழ்ந்து என்ன புகழ்ந்து கழிக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹு ஏன் சொல்லியிருக்கான்? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த நாட்கள் எல்லாம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்குமான நாட்கள்னு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப ஆர்வத்துல இன்னும் அதிக நன்மை கிடைக்குமே, இந்த 3 நாளையும் சேர்த்து நோன்பு வைக்கிறோம். இது சரியா? நம்ம ஆர்வத்தை விட இந்த ரப்புடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுக்கறதான ஒரு சிறந்த அடியானோட அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நாம இந்த 3 நாட்களோட ரகசியத்தை, இதோட சிறப்ப, ஏன் அல்லாஹ் இதை ஏன் தடை செஞ்சிருக்கான்ற அந்த ஆழமான உண்மைய ரொம்ப யதார்த்தமா நிதானமா சிந்திச்சு பார்க்க போறோம். சகோதரிகளே, இந்த 1/2 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை மாத்தக்கூடிய, நம்முடைய அமல்களை சரியான பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரு பொன்னான நேரமா இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப இந்த ஐயாமத் தஷ்ரீக் அப்படின்னா என்ன? ஏன் இதை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். தஷ்ரீக் அப்படின்னா அரபிக்ல வெயிலுல காய வைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல ஹஜ் பெருநாள் அன்னைக்கு அறுக்கப்படுற குர்பானி இறைச்சிய கெட்டு போகாம இருக்க இந்த 3 நாளும் வெயில்ல காய வச்சு பதப்படுத்துவாங்க. அதனாலதான் இந்த நாட்களுக்கு இந்த பேரே வந்துச்சு. இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம்.
நோன்பு வைக்கிறது இவ்வளவு பெரிய இபாதத், அது ஏன் இந்த 3 நாள் மட்டும் வேண்டாம்னு அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்ட்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டிய சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பிரியமா வகை வகையா சமைச்சு நல்லா சாப்பிடுங்கன்னு அன்போட உபசரிப்போம். அப்போ அந்த விருந்தாளி, இல்ல இல்ல நீங்க கொடுத்த விருந்த விட நான் பட்டினி கிடக்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அது நம்ம அன்ப மதிக்காத மாதிரி இருக்கும் இல்லையா? அதேதான் சகோதரிகளே இங்கேயும் நடக்குது. இந்த 3 நாளும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்மள தன்னுடைய வீட்டு விருந்தினர்களா நினைச்சு, நான் கொடுத்த உணவ சுவைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, என்ன புகழ்ந்து பாடுங்கன்னு அன்போடு கூப்பிடுறான். நாம அந்த நேரத்துல, இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நோன்பு தான் வைப்பேன்னு சொன்னா, அது நம்ம ரப்புக்கு கொடுத்த அந்த விருந்த நம்ம அவமதிக்கிற மாரி இல்லையா? நமக்கு எது நன்மைன்னு தோணுதோ அது நன்மை கிடையாது சகோதரிகளே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை நன்மைன்னு சொன்னானோ அதுதான் நன்மை. இப்ப இந்த நாட்களை எப்படி செலவழிக்கணும்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திரு குர்ஆன்ல சூரா அல் பக்கராவினுடைய 203வது வசனத்துல மிக தெளிவா சொல்றான். வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமின் மஅதூதாத்தின். அதாவது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை நீங்க அதிகமாக நினைவு கூறுங்கள். சகோதரிகளே, இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ங்கிறது துல்ஹஜ்ஜோட தொடக்கத்துல ஆரம்பிச்சு அந்த பெருநாளை தாண்டி வர தஷ்ரீக் நாட்கள் வரைக்கும் இருக்கிற மொத்த காலத்தையும் குறிக்கும். இதுல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களும் அடங்கும். பிறை 11, 12, 13 ஆகிய தஷ்ரீக்கினுடைய நாட்களும் அடங்கும். இந்த தஷ்ரீக் நாட்களை எப்படி செலவழிக்கணும்னு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயாமு தஷ்ரீகை ஐயாமு அக்லின் வஷுர்பின் வதிக்ரில்லாஹ். ஐயாமு தஷ்ரீக் நாட்கள் என்பவை உண்பதற்கும் பருகுவதற்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்குமான நாட்கள். ஆதாரம் சஹீஹுல் முஸ்லிம். பாருங்க சகோதரிகளே, இந்த நாட்கள்ல நோன்பு நோட்பது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் அடியார்களுக்கு ஏற்பாடு செய்த விருந்து நாட்கள். அதாவது ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு விருந்துக்கு வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறாரு. அந்த விருந்துல கலந்துக்கிட்டு அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு அவருக்கு நன்றி செலுத்துறது தான் அந்த வேலைக்காரனுக்கு அழகு. அதை விட்டுட்டு இல்ல நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அந்த அரசனை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். அல்லாஹே நமக்கு விருந்து வச்சு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு அனுமதிக்கும் பொழுது அதை வேண்டாம்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கிறது மார்க்க வழிமுறை கிடையாது. நாம ஒரு இபாதத் செய்யறோம்னா அது அல்லாஹுக்காக இருக்கணும். அவன் எப்போ எந்த நாட்கள்ல உண்ணுங்கன்னு சொல்றானோ அப்போ உண்ணுறதுதான் பெரிய இபாதத்தா இருக்கும். அல்லாஹுடைய விருந்தை நாம ஏற்றுக்கொள்வதுதான் இந்த நாட்களுடைய உண்மையான கண்ணியம். அதனாலதான் இந்த நாட்கள்ல நோன்பு வைக்காம சாப்பிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தி அவனோட தக்பீர்களை பாடி அந்த நாட்கள் முழுக்கவும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழணும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஒரு சிறந்த முஃமினான பெண்ணுடைய அடையாளம். சரி சகோதரிகளே, இப்ப இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான, அதே சமயம் நம்ம நிறைய பேர் கவனிக்க தவறி போன ஒரு விஷயத்துக்கு வருவோம். உண்மையை சொல்ல போனா இதுல நம்ம நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன தப்புன்னா, பெருநாள் தொழுகைதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தக்பீர் சொல்ற காலம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப எளிமை அப்படின்ட்டு எளிமையா நினைச்சுக்கிறோம். இன்னும் சிலர் இது ஹஜ்ஜுக்கு போறவங்க மட்டும் சொல்ல வேண்டியதுதான், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏன் சொல்லணும் அப்படின்னு கூட நினைச்சுக்கிறாங்க. ஆனா சகோதரிகளே, இதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறா இருக்கு. ஹஜ்ல இருக்கிறவங்க மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு போகாம வீட்டுல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அது கடமையான கட்டாயமான ஒரு அமல் தான். அரஃபா நாள்ல ஃபஜ்ர் தொழுகையில ஆரம்பிச்சு துல்ஹஜ் 13வது நாள் அசர் தொழுகை முடியற வரைக்குமே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்றது நம்மளுடைய கடமை. அதாவது அந்த பெருநாள் தொழுகையோட தக்பீர் முடிஞ்சிடல, பெருநாள் அன்னைக்கு மட்டுமல்லாம தஷ்ரீக் நாட்களுடைய கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் நம்ம தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா விருந்துக்கு வந்தவன் அந்த வீட்டின் உரிமையாளரை புகழ்ந்து பேசுறதுதான் கண்ணியம் இல்லையா? அதே போல இந்த நாட்கள்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மள அவனோட விருந்தாளியா கூப்பிட்டிருக்கான். அப்போ அவனை புகழ்ந்து பெருமைப்படுத்துறதுதான் அந்த விருந்துக்கு நாம செய்யற மரியாதை. அப்ப அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சரி, நம்ம எப்படி அல்லாஹ்வை நினைவு கூர்றது? இந்த தக்பீரை எப்படி சொல்லணும்? அதனுடைய அர்த்தம் என்ன? இதை நாம ஏன் இவ்வளவு உணர்ச்சிகரமா சொல்லணும்? இதை பத்திதான் இப்ப நம்ம நிதானமா பார்க்க போறோம். முதல்ல அந்த தக்பீரை எப்படி சொல்லணும்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ். இதுல எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. அல்லாஹு மிக பெரியவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவனுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் சின்னதாயிடும். ஏன்னா
பெரியவனான அல்லாஹு ரப்புல் ஆலமீனே நம்ம கூட இருக்கும் பொழுது நாம எதுக்கு மத்தத பத்தி கவலைப்படணும்? பாருங்க சகோதரிகளே, இந்த விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவங்க மினாவுல தங்கி இருந்த அந்த நாட்கள்ல அவங்க கூடாரத்துல இருந்து சத்தமா அல்லாஹு அக்பர்ன்னு தக்பீர் சொல்லுவாங்க. அத கேட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் சத்தமா தக்பீர் சொல்லுவாங்களாமா. அவங்கள கேட்டு அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் தக்பீர் சொல்லுவாங்களாமா. இப்படி இந்த மினாவே அல்லாஹு அக்பர்ன்ற அந்த சத்தத்தால அதிருமா. சுப்ஹானல்லாஹ். இது ஏதோ ஒரு சும்மா செய்யற விஷயம் கிடையாது. இது ஒரு மார்க்க வழிமுறை. இத பத்தி புகாரி நூல்ல துல்ஹஜ்ஜின் 10 நாட்கள் மற்றும் தஷ்ரீக் நாட்களின் பாடத்துல மிக தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதத்தான் ஹஜ்ஜுக்கு போகாம நம்ம வீட்லயும் நாம செய்யணும். ஹஜ் செய்யறவங்க அங்க மினாவுல என்ன செய்யறாங்களோ அதே உணர்வோட, அதே மரியாதையோட நம்ம தொழுகைக்கு பிறகு தக்பீர முழங்கணும். இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம்னு நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விருந்துல நாமளும் கலந்துக்க ஒரு வழியை வச்சிருக்கான். அதுதான் இந்த தக்பீர். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய அதிகாரி கிட்ட ஏதாவது உதவி கேட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவர் முன்னாடி நின்னு பேசும் பொழுது நீங்க தான் எல்லாமே, உங்ககிட்டதான் நான் உதவி எதிர்பார்க்கிறேன்னு அவரோட பெருமையை சொல்லி உதவி கேட்போம் இல்லையா? அதே மாதிரிதான் தொழுகை முடிஞ்சதும் நம்ம செய்த சின்ன சின்ன குறைகளை எல்லாம் கடந்து, யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே நீதான் பெரியவன், உன்னை விட மேலான சக்தி எதுவுமே இல்ல அப்படின்னு தொழுகையை முடிக்கும் பொழுது அவன் கிட்ட ஒப்புதல் தரும். அதாவது எல்லாம் உனக்கே சொந்தம் இறைவா அப்படின்னு நம்ம அவனோட பெருமையை சொல்லி நம்ம வணக்கத்தை உறுதிப்படுத்துறோம். சகோதரிகளே, நபி சல்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குர்பானி கொடுக்க துணிஞ்ச அந்த தியாகத்தோட உச்சகட்டத்துல உருவானதுதான் இந்த தக்பீர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கத்திய உயர்த்தி பிடிச்சப்போ வானவர்கள் அல்லாஹு அக்பர்னு முழங்கினாங்க. அந்த தியாகத்தோட அடையாளமா தான் இன்னைக்கு நம்ம இந்த தக்பீரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்றோம். அல்லாஹு ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல சூரா அல் ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. லையனானல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானி கொடுக்கிற அந்த பிராணிகளோட இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹுவை அடைய போறது இல்ல. ஆனா உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த இரையச்சம், தக்குவாதான் அல்லாஹுவை சென்றடையும். பாத்தீங்களா சகோதரிகளே, நம்ம தக்பீர் சொல்றது வெறும் வாயால மட்டும் இல்ல, நம்ம உள்ளத்துல அல்லாஹ் தான் பெரியவன்ற அந்த உணர்வோட சொல்லணும். குர்பானியோட இறைச்சி முக்கியம் இல்ல, நம்ம அதை எந்த மனநிலையோட அறுக்கிறோம், அந்த நாள்ல எவ்வளவு மரியாதையோட அல்லாஹ் நினைக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். இந்த தக்பீர் தஷ்ரீக் நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது, இத சொல்லும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். அதனால இந்த 3 நாட்களும் நம்ம செய்யற சின்ன சின்ன அமல்கள்ல கூட அந்த தக்பீரோட ஒளி வீசணும். இன்ஷா அல்லாஹ். இந்த தக்பீர் சத்தம் நம்ம வீட்டை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கும். அதனால ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதும் இந்த தக்பீர் தஷ்ரீக் சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இது ஏதோ ஒரு சாதாரண சடங்குன்னு நினைச்சிடாதீங்க சகோதரிகளே. இந்த தக்பீர் தான் இந்த 3 நாட்களோட உண்மையான உயிரோட்டம். நம்ம தொழுகையோட முடிவா நம்ம சொல்ற இந்த தக்பீர் தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்மள அவனோட விருந்தாளியா ஏத்துக்கிட்டாங்கிறத அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விஷயமா இருக்கும். சகோதரிகளே, இந்த தக்பீர் சத்தம் நம்ம வீட்டை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கும்னு சொன்னேன் இல்லையா? இதை எப்படி நம்ம வீட்டுல ஒரு பழக்கமா கொண்டு வரலாம்? இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், பக்கத்துல நம்ம பசங்க இருக்காங்க, கணவர் இருக்காங்க. ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதும் சத்தமா தக்பீர் சொல்லுங்க. நம்ம சத்தமா சொல்லும் போதுதான் நம்ம பசங்க ஏன் அம்மா அடிக்கடி இப்படி சொல்றாங்கன்னு கேட்டு அவங்களும் அதை ஆர்வமா கத்துப்பாங்க. இது மூலமா நம்ம வீடே ஒரு மினா மைதானம் போல மாறும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரையும் இந்த நாட்களின் சிறப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபி அய்யாமித் தஷ்ரீகி துபுரஸ் ஸலவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷ்ரீக் நாட்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் தக்பீர் சொல்வார்கள். ஆதாரம் சுனூனுல் குப்ரா, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவர்களின் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால இந்த நாட்கள் வெறுமனே வீணா போயிடக்கூடாதுன்னு நம்மள மாதிரி வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். திக்ரு செய்யறது, குர்ஆன் ஓதுறது, அல்லாஹுடைய அருட்கொடையில நினைச்சு நன்றி செலுத்துறதுன்னு ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதா மாத்திக்கணும். ஆனா இங்கதான் நம்ம ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சகோதரிகளே, இந்த நாட்களை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு நாமளா புதுசா எந்த இபாதத்தையும் உருவாக்கிடக்கூடாது. சிலர் இந்த நாட்கள்ல சில சிறப்பு தொழுகைகளை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில துஆக்களை சொல்லணும்னு கட்டாயமா வைப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது. அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். நம்ம ஆர்வத்துல புதுசா எதையாவது செஞ்சா அது நன்மையை விட நம்மள வழிகேட்டுக்கு தான் கொண்டு செல்லும். அதனால நபி அவர்கள் காட்டி தந்த முறைப்படி மிக எளிமையாக, அதே சமயம் அல்லாஹுடைய அன்பை முழுமையா பெறக்கூடிய விதத்துல
வணக்கத்துல இந்த நாட்களை கழிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி சகோதரிகளே, இந்த தஷ்ரீக் நாட்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் குர்பானி இறைச்சி. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த விருந்த நாம மட்டும் சாப்பிடக்கூடாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க, பசியோடு இருக்கிறவங்க, ஏழை எளியவர்கள்னு எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிடணும். அந்த இறைச்சி எப்படி விநியோகம் செய்யணும்னா, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, அதையும் கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. குலு வதஸத்தகு வதஹிரு, நீங்கள் உண்ணுங்கள், தானம் செய்யுங்கள், சேமித்து வையுங்கள், பிறருக்கு தாருங்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. பாருங்க சகோதரிகளே, இதுல எவ்வளவு பெரிய சமூக அக்கறை இருக்குன்னா, நம்ம வீட்டுல மட்டும் சமையல் வாசனை வரக்கூடாது. நம்ம பக்கத்து வீட்டு ஏழையோட வீட்லயும் அந்த இறைச்சியினுடைய வாசனை வரணும். இதுதான் நம்ம ரப்பும் நம்ம கிட்ட இருந்து விரும்புறாங்க. இந்த இறைச்சியை பங்கிடும் பொழுது இது என்னோட உரிமை, இது அவங்களோட உரிமை அப்படின்னு மட்டும் கணக்கு பாக்குறத விட ஒரு சகோதர தன்மையோட மனப்பூர்வமா கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அவங்க உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அமல். இந்த இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல்கள்னு பார்க்க போனா, இந்த 3 நாட்களும் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவதா நாவை கட்டுப்படுத்துறது. விருந்து நாட்கள் என்றதும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொந்தக்காரங்க, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உட்கார்ந்து ஊர்க்கதைகளை பேசிட்டு இருப்போம். நவுது பில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூர்றதுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நாட்களை வீண் பேச்சுக்களால வீணடிச்சிடக் கூடாது சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்மத். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் நல்லதை சொல்லட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும். ஸஹீஹுல் புகாரி. இந்த 3 நாட்களும் நம்முடைய நாக்கு அல்லாஹுடைய தக்பீராலும் அவனது புகழ் துதிகளாலும் மட்டுமே நிரம்பி இருக்கணும். இரண்டாவதா, இந்த நாட்கள்ல குர்பானி இறைச்சியோ அல்லது மகத்தான தர்மங்களையோ கொடுக்கும் பொழுது, மத்த தர்மங்களையோ கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நம்மள இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சதுன்னு சின்னதா நினைக்காதீங்க. அல்லாஹ் நம்மளால இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சதே அப்படின்னு சின்னதா நினைக்க கூடாது. வல்ல இறைவன் பாக்குறது நம்ம கொடுக்கிற பொருளோட அளவை இல்ல, அத நாம எவ்வளவு அன்போடும் மனசார கொடுக்கிறோம்ங்கிறதுதான். நீங்க கொடுக்கறது ஒரு கைப்பிடி உணவா இருந்தாலும் அத அல்லாஹு பெருசா பாக்குறான். அதனால எந்த கவலையும் இல்லாம மன நிறைவோட அல்லாஹுக்காக கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரு குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன, நிச்சயமாக அல்லாஹ் இரையச்சம் உடையவர்களை நேசிக்கிறான். சூரா அத்-தௌபாவினுடைய 4வது வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இரையச்சம், அதாவது தக்வா அப்படின்னா ஏதோ பயந்து பயந்து வாழ்றது கிடையாது. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் ஏன் அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு நம்ம மனசாட்சியை கேட்கிற ஒரு அந்த அந்த ஒரு நிமிடம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான இரையச்சம். நம்ம செய்யற குர்பானி, அப்புறம் கொடுக்கிற தானம், ஏன் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன தொழுகைக்கு பின்னாடி இந்த இரையச்சம் இருந்துட்டா அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைச்சிரும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு வேற என்ன வேணும்? அந்த நேசம் கிடைச்சாலே நம்ம வாழ்க்கை முழுமையாயிடும். அதனால நம்ம ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுக்காக பயபக்தியோட செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதா, குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது. விசேஷ நேரங்கள்லயும் பெருநாள் அன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்போம் இல்லையா? ஆனா இந்த தஷ்ரீக் நாட்கள்ல அந்த உறவு முறைகளை இன்னும் பலப்படுத்துங்க. குடும்பத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுங்க. அந்த நாட்கள்ல ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சகோதரிகளே, இந்த நாள்ல ஏழைகளுக்கு தரும் தர்மம் வெறும் பொருளா மட்டும் இருக்க வேண்டாம். உங்கள் புன்னகையும் அன்பான வார்த்தையையும் சேர்த்து தானமாக கொடுங்கள். ஏன்னா இத பத்தி அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வதயஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகத்துன். உங்கள் சகோதரரை சந்திக்கும் பொழுது நீங்கள் காட்டும் புன்னகை உங்களுக்கு ஒரு தர்மமாகும். ஆதாரம் திருமீதியில இடம்பெற்றிருக்கு. இந்த 3 நாட்களும் வெறும் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டுமான நாட்கள் இல்ல சகோதரிகளே. அல்லாஹு அதிகமா நினைத்து நம்முடைய குடும்ப உறவுகளை புதுப்பித்து நம்மோட இருப்பவங்களுக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து பிதுஅத்துகள் கலக்காத ஒரு தூய வணக்கத்தை அல்லாஹு தாலாவிற்கு சமர்ப்பிக்கிற நாட்களா இது இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் சகோதரிகளே, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டோம், இதோட சிறப்பை உணர்ந்தோம். ஆனா இதை எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மிக எளிமையா நடைமுறைப்படுத்துறதுன்னு சில வழிமுறைகளை பார்க்கலாம். முதலாவதா கூட்டு முழக்கம்.
இந்த நாட்களோட தொடக்கமே ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்ல தொழுகைய முடிச்ச உடனே ஏதோ கடமைக்குன்னு வேக வேகமா எந்திரிச்சு போயிடக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தக்பீர முழங்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. சகோதரிகளே, இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னா, தொழுகைக்கு பிறகு நம்ம எந்திரிக்காம நம்ம பிள்ளைகள், கணவர், பேர குழந்தைகள்னு எல்லாரையும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் உட்கார வைங்க. ஒருத்தர் முன்னாடி சொல்ல மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து பின்னாடி சொல்லுங்க. அந்த சப்தம் நம்ம வீட்டு சுவர்களுக்குள்ள எதிரொலிக்கும். அங்க ஒரு பேரமைதி உண்டாகும். இது வெறும் வார்த்தை இல்ல. நம்ம எல்லாரும் இன்னைக்கு அல்லாஹ்வின் விருந்தினர்களா இருக்கிறோன்ற அந்த நிமிஷம் நமக்கு அத ஞாபகப்படுத்தும். இத பத்தி தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களின் சுனன் குப்ரா ஹதீஸ் எண் 6475 நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷ்ரீக் நாட்கள்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் தக்பீர் சொல்பவர்களா இருந்தாங்க. பாருங்க, நபிகளார்களே இத செஞ்சிருக்காங்கன்னா, நாம இத எவ்வளவு ஆர்வமா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒண்ணா சேர்ந்து அந்த தக்பீர முழகும் பொழுது, அந்த குடும்பத்துல இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமை தான் இந்த நாட்களுடைய உண்மையான தொடக்கமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த முறைய இந்த தடவ நம்ம வீடுகள்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுடைய இல்லமே ஒரு இறையருள் பொங்கும் களமா மாறுறத நீங்களே உணர்வீங்க. இன்ஷா அல்லாஹ். 2வதா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம். நம்ம நாவ காத்துக்கிறது தான். இந்த நாட்கள்ல அல்லாஹ்வின் விருந்து நாட்கள்னு சொல்றான் இல்லையா? சரி. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னா, அங்க எப்படி நம்ம ரொம்ப கண்ணியமா, அடக்க ஒடுக்கமா நடந்துக்குவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த தஷ்ரீக் நாட்கள்ல நம்ம நாவ ரொம்ப ரொம்ப கவனமா வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏதோ ஒரு சின்ன கோபத்துல மத்தவங்கள பத்தி பேசுறதோ, இல்ல வீண் அரட்டை அடிக்கிறதோ, அடுத்தவங்கள குறை சொல்றதுன்னு இந்த நாட்கள வீணடிச்சிடாம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்றவங்க ஒண்ணு நல்லது சொல்லணும், இல்லன்னா மௌனமா இருக்கணும். ஸஹீஹுல் புகாரி. சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய பாடம். இந்த 3 நாட்களும் நம்ம மொபைல் போனை எடுத்து வீணானத பேசிக்கிட்டு இருக்காம, வீட்ல மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட, இத பேசினா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு, சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இப்படி எல்லாரும் அல்லாஹ்வுடைய விருந்துல இருக்கும் பொழுது இருக்கோம்னு நினைக்கும் பொழுது, இந்த புனிதமான நாட்கள்ல நம்ம நாவுல இருந்து வர்ற வார்த்தைகள் தேனா இருக்கணும். வீண் பேச்சு எதுக்கு? அடுத்தவங்கள விமர்சனம் எதுக்கு? இதையெல்லாம் விட்டுட்டு, அந்த நேரத்துல தக்பீர் சொல்லலாம், குர்ஆன் ஓதலாம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சின்ன விஷயத்த கடைபிடிச்சா, இந்த 3 நாட்கள்ல நம்ம மனசு எவ்வளவு லேசா இருக்கும்னு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த நாட்கள முழுக்க முழுக்க நன்மையான விஷயங்கள்ல மட்டும் செலவழிச்சு, நம்ம நாவையும் பாதுகாத்துப்போம். அல்லாஹ் அதுக்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். குர்பானிக்கு அடுத்ததா, குர்பானிக்குரிய கறிய கொடுக்கும் பொழுது, வெறும் கைகளால மட்டும் கொடுக்காம, ஒரு சின்ன சிரிப்போட, அன்பா கொடுங்க. அந்த புன்னகைக்கு எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா? அந்த புன்னகை கூட தர்மம்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம பேசுற அன்பான வார்த்தைகளும், புன்னகைக்கும் கூட தர்மத்தின் கூலிய கிடைக்குதுன்னா, நம்முடைய இஸ்லாம் மார்க்கமானது எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். சகோதரிகளே, இந்த புன்னகையானது சும்மா சாதாரண புன்னகை இல்ல. ஒரு ஏழையோட உள்ளத்த குளிர வைக்கிற ஒரு பெரிய தர்மம் இருக்கு. தர்மம் இது. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய அருள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். நம்ம கையில இருக்கிற இறைச்சிய ஒரு ஏழைக்கு கொடுக்கும் பொழுது, அவங்க முகத்துல ஒரு நிம்மதி வருமே, அந்த நிம்மதி தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான குர்பானி. அப்படி அந்த ஏழை சகோதரர்களுடைய துஆவ வாங்கிட்டா, அது நமக்கு நமக்கும், நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு ஒரு பர்க்கத் நிறைந்ததா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த நாட்கள்ல அன்ப பகிர்ந்து, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லார் கூடயும் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக. ஆமீன். 4வது விஷயம் என்னன்னா, நம்ம குடும்ப உறவுகள புதுப்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த தஷ்ரீக் நாட்கள்ல எல்லாம் அல்லாஹ் நமக்காக வச்சிருக்கிற ஒரு விருந்து நாட்கள்னு சொன்னேன்ல. இந்த நாட்கள்ல நம்ம மட்டும் சாப்பிடாம, நம்ம கூட பிறந்தவங்க, உறவினர்கள்னு எல்லாரையும் மனசார நேசிக்கணும். நம்ம வீட்ல யாராவது கூட ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கலாம். அவங்க ஏன் பேசல? நாம ஏன் இறங்கி போகணும்னு ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கெல்லாம். இது நம்ம எல்லாருக்கும் வரதான் செய்யுது. ஆனா, அந்த நேரத்துல ஷைத்தான் நம்மள ரொம்ப அழகா தப்பு செய்ய தூண்டிடுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. வசாயிரு இலா மக்ஃபிரத்திம் மிர் ரப்பிக்கும். அதாவது என் மன்னிப்பை நோக்கி வேகமாக ஓடி வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். அப்ப நாம அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு போகும் பொழுது,
நாம ஏன் நம்ம உறவுகளை மன்னிக்க கூடாது? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சின்ன போன் பண்ணுங்க, இல்லன்னா ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு உணவை அன்போட சமைச்சு அனுப்பி வைங்க. சகோதரிகளே, இத செஞ்சா நம்ம கண்ணியம் குறைஞ்சிடுமா? கண்டிப்பா இல்ல. மாறா அல்லாஹ் இடத்துல நம்ம அந்தஸ்து ரொம்பவே உயர்ந்துடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஸுர அஹாஹு ஃபௌக ஸலாஸின். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரரை 3 நாளைக்கு மேல கோவிச்சிட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து சஹீஹுல் புகாரில 6077வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த நாட்களை நமக்கு கொடுத்ததே அவனோட விருந்தினரா நாம மாறத்தான். அந்த நேரத்துல நம்ம மனசுல கசப்ப வச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி அழகா இருக்கும்? யா அல்லாஹ், நான் அவங்க மேல வச்சிருக்கிற கோபத்தை விட நீ என் மேல வச்சிருக்கிற அன்பும், நீ எனக்கு சொன்ன கட்டளையும் தான் எனக்கு பெருசுன்னு மனசுல நினைச்சு பாருங்க. அந்த நொடிய ஒரு பெரிய பாரம் நம்ம மனசை விட்டு நீங்கிடும். ஒரு நிம்மதி கிடைக்கும். செஞ்ச தப்ப வருந்தி யார் தன் கர்வத்தை விட்டு மன்னிச்சிடுங்கன்னு முதல்ல சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையான முஃமின். இந்த நாட்கள்ல நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துவோம். இதுதான் இந்த நாட்களோட உண்மையான தக்குவா, இறையச்சமா இருக்கும். இந்த மாதிரி அன்பால நம்ம குடும்பங்களை இணைக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தரணும். ஆமீன். சகோதரிகளே, இந்த அழகான வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய இல்லத்துல ஒரு அங்கமா மாத்திக்கலாம். இதையெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு எந்த செலவும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா இது தர்ற அந்த நிம்மதியும் அல்லாஹுடைய நெருக்கமும் இருக்கே, அது உலகத்துல எந்த காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் சகோதரிகளே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், லிமனித் தக்குவா, இரையச்சம் உள்ளவர்களுக்கே இந்த உயரிய நிலை. நாம எத்தனை கிலோ இறைச்சி கொடுத்தோம், எத்தனை முறை தக்பீர் சொன்னோம்ங்கிறத விட நம்ம உள்ளத்துல எவ்வளவு பயபக்தியோடும் எவ்வளவு தூய்மையோடும் இந்த நாட்களை கழிக்கிறோம்ங்கிறதா அல்லாஹுக்கு முக்கியம். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நாம ஆஹ் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகும் பொழுது ஒரு புதிய மனுஷியா போகணும். வீட்டுல போய் கணவர்கிட்ட, பிள்ளைகள் கிட்ட, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு அன்பான புன்னகையோட பேசுங்க. மனசுல இருக்கிற கசப்புகளை அப்படியே கழட்டி போட்டுடுங்க. இந்த 3 நாள்ல நீங்க கொடுக்குற அந்த அன்பு, அந்த புன்னகை, அந்த பணிவு, இதெல்லாம் நீங்க மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசுகளா இருக்கும். நம்முடைய இல்லங்கள் எல்லாம் வெறும் கற்களால் ஆன சுவர்கள் இல்ல சகோதரிகளே, அது இறையருள் பொங்கும் ஒரு சின்ன சுவர்க்கமா மாறட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய ஒவ்வொரு சின்ன செயலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதா அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். என் அன்பு சகோதரிகளே, நாளைக்கு வரப்போற அரஃபா நோன்பும், அதுக்கு அடுத்து வர ஈதுல் அல்ஹா பெருநாளும் நினைக்கும் போதே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரஃபா நோன்பை நோற்று அடுத்து வரப்போற பெருநாளையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா கொண்டாடணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அல்வைஸ் அகாடமி நிர்வாகத்திற்கும் அங்குள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. இந்த நல்ல தருணத்துல உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய ஈதுல் அல்ஹா பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். யா அல்லாஹ், எங்களை நீ நேசிப்பாயாக, எங்களுடைய குடும்பங்களை நீ நேசிப்பாயாக, எங்களுடைய இல்லங்களை உன்னுடைய ரஹ்மத்தாலும் பர்க்கத்தாலும் அருள் மழையாக நிரப்புவாயாக. எங்களுடைய மனக்கசப்புகளை நீக்கி ஒற்றுமையையும் நிம்மதியையும் எங்கள் அன்பையும் எங்க இல்லங்கள்ல நிரப்புவாயாக. நாளை மறுமையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்னா இருக்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள நல்லடியார்கள் அனைவருக்கும் வழங்கிடுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று துஆ செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். أقول قولي هذا لي ولكم واستغفر الله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.